மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு அதில் செயற்கை ஒளி எச்சரிக்கை அமைப்பு இடம்பெறுவதை அடுத்த ஆண்டு முதல் கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வருகிற அக்டோபருக்கு பின் தயார் செய்யப்படும் புதிய மாடல் மின்சார வாகனங்களில் இந்த செயற்கை ஒளி அமைப்பு பொருத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட உள்ளது. இது தொடர்பான வரைவு அறிவிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் அக்டோபருக்கு பிறகு தயார் செய்யப்படும் மின்சார வாகனங்களில் செயற்கை ஒளி எழும் வகையிலான எச்சரிக்கை அமைப்பு இடம்பெறுவது கட்டாயமாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இயங்கும் மின்சார வாகனங்களில் வரும் 2027 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்பாக இந்த அமைப்பு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த அமைப்பானது AIS 173 என்ற மின்சார வாகனங்களுக்கான தர குறியீட்டில் குறிப்பிட்டுள்ள கேட்கக்கூடிய அளவிலான ஒளியை எழுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காந்தாரா படத்தை புறக்கணிக்க வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. காந்தாரா படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் ஜூனியர் NTR சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஜூனியர் NTR பற்றி காந்தாரா படத்தின் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி தெலுங்கில் பேசாமல் தனது தாய்மொழியான கன்னடத்தில் பேசினார். இதனால் ரசிகர்கள் அதிருப்தி அடைந்தனர். இப்படியான சூழ்நிலையில் காந்தாரா படத்தை புறக்கணிக்க வலியுறுத்தி தெலுங்கு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பாய்காட் காந்தாரா சாப்டர் 1 எனும் ஹேஷ்டேக்கை ட்ரெண்டாக்கி வருகின்றனர். தெலுங்கு ப்ரமோஷனின் போது தெலுங்கில் பேசாது அம்மொழியை அவமதித்து இருப்பதாகவும் இதனால் காந்தாரா படக்குழு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.